ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மதியை நல்லா திட்டுவாங்க. அதுவும் சுரேஷை ஒரு ஆம்பளையை அடிச்சதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு அவங்க கண்டிப்பாக மதிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் ராமமூர்த்தியையும் காஞ்சனாவையும் வர வச்சாங்க. ஆனால் அவங்க ஒரே கேள்வி தான் கேட்டார். என்ன இருந்தாலும் அதாவது மதி அடித்தது தப்பு அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். அதே மாதிரி தானே மாப்பிள்ளை மதி அடித்தது தப்பு அப்படின்னு கேட்டார். அந்த வார்த்தையிலேயே நம்ம தங்கராஜ் புரிஞ்சுக்கிட்டாரு. கண்டிப்பாக ராமமூர்த்தி அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண தான் பேசுவாரு, சுரேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாரு அப்படிங்கிறது. எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னும் போது அங்க எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதும் தங்கராஜுக்கு தெரியும். அந்த சூசகம் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சுதான் வச்சிருக்காரு. இப்போ நம்ம ராமமூர்த்தி ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு. அதாவது என்ன நடந்தாலும் சரி எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க, மதியை அடிச்சு கொண்டுடாதீங்க அப்படின்னு. அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை, நம்ம இவ்வளோ கொடுமைக்காரங்களா நினைக்கிறாங்களா அப்படின்னு ஆக்சுவலாக வெக்கப்பட்டிருக்கணும் நம்ம சுரேஷ், ராகவன், லக்ஷ்மி எல்லாம். ஆனால் அதெல்லாம் கூட அவங்க பெருசாக பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் கேட்டால் கௌரவமான குடும்பம் அப்படின்னு மட்டும் வெளியே சொல்லிப்பாங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பாக்யராஜ், மலர், மதி 3 பேரும் உள்ளே வரும்போது மலரை அங்கேயே நிறுத்தி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க லக்ஷ்மி. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பேசியிருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னத்த பேசினேன் அப்படின்னு மலர் சொல்லும்போது, ஆமாம் நீ எதுவுமே பேசலன்னு நினச்சிட்டு இருக்கியா, அவள் தான் கொழுப்பெடுத்து போய் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறா, நீ என்னடானா அவளுக்கு சமமாக பேசிகிட்டு இருக்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற, அப்போது நீயும் எல்லாரையும் அப்படி தான் பேசுவியா, உன் புருஷனை நீயும் கை நீட்டி அடிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தப்பு பண்ணி என் புருஷன் என்னை கை நீட்டி அடித்தாருன்னா நான் அதை கண்டிப்பாக வாங்கிப்பேன். அப்படியே இருந்தால் கூட எதுக்கு அத்தை அடிக்கணும், வாயில சொன்னா மாத்திக்க மாட்டாங்களா, திருந்தவே மாட்டாங்க அப்படின்ற இடத்துல தானே கை நீட்ட வேண்டியது இருக்கும். அது கூட இன்னொருத்தர் அடிக்கிற அளவுக்கு எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை, அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இந்த அளவுக்கு சட்டம் கற்றுக் கொடுத்துட்டாளா உனக்கு அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரியறதே இல்லாத, ஏதாவது நம்ம நல்லது சொன்னோம்னா அதை என்ன காரணத்துக்காக சொல்லுவாங்கன்னு ஆராயிறாங்களே தவிர அந்த நல்லதை அப்படியெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை அப்படின்னு நம்ம தங்கராஜ் வேற ஏற்றி விடுறாரு. அதை சொல்லுங்க மாப்பிள்ள, வீட்டில் இருக்கிற பெரியவங்க எப்பவுமே நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கங்கிறது இந்த கழுதைங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு. யாரை சொல்றீங்க அப்படின்னு மதி கோபமா போறாங்க. அம்மா தாயே, நான் உன் பேச்சுக்கே வரல, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உன்கிட்ட நான் பேசல, பிளஸ் உன்னை பத்தியும் நான் பேசல, இதோ என் பொண்ணு நிக்கிறாளே அவளுக்கும் இதோ என் மருமகளுக்கும் சொல்றேன் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு மதி ரூமுக்கு போயிடுறாங்க. இவ்வளோ திமிரு பாத்தீங்களா மாமா அப்படின்னு சுரேஷ் கேட்கிறாரு. சுரேஷ், என் கூட தனியா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்ல மாமா, நான் எதுவும் பேச விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மலர்கிட்ட லக்ஷ்மி கேட்குறாங்க, நானும் அமைதியாயிருன்னு சொல்கிறேன், உன் இஷ்டத்துக்கு பேசுகிற, சுரேஷ் மதியை அடித்தது தப்பு, நீ மன்னிப்பு கேளு சுரேஷ் அப்படின்னு சொல்கிற, சுரேஷ் மேலே அன்பாக இருப்பேன் எப்போவுமே, அவன் என்னை தம்பியை மாதிரின்னு சொல்லுவேன், இதுதானா உன் தம்பியை நீ இப்படி தான் நடத்துவியா அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ் பண்ணின காரியத்தை என் தம்பி பண்ணியிருந்தா மதிக்கு முன்னாடி நானே அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என் தம்பிக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து தான் நான் வளர்த்துருக்கேன், அவன் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்கிறீங்களா, நான் முரடன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சுரேஷ்க்கு கோபம் வருது. சுரேஷ், நீ தப்பாக எடுத்துக்காத, நான் சொல்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்வேங்கிற நம்பிக்கை உனக்கு என் மேலே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நானுமே இதை சொல்கிறேன். பொண்ணுங்களை பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு பொதுவாக சொல்லுவாங்க, நீ மதிக்கிட்ட அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துலாம் நான் சொல்லலை, ஆனால் உங்களோட பர்சனலை வெளியே கொண்டு வந்து பேசுகிற அளவுக்கு நீ கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாதவனா சுரேஷ், நல்லா யோசிச்சுப்பாரு. இப்போ யோசிக்கலனா கூட அதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது யோசி, நீ பண்ணியிருக்கிறது எவ்வளோ கேவலமான விஷயம்னு. புருஷன் மண்டாட்டிக்குள்ளே நடக்கிற விஷயத்த கதவை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்னடானா இவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க உங்களையே. மதியம் அப்பவும் சொன்னா, நான் அப்போவே கெஸ் பண்ணேன், அவள் சொல்லும்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, பேசிக்கலாம் அப்படின்னு. நீ கேட்கவே இல்லையே சுரேஷ், கண்டிப்பா இதோ தப்பா தான் இருக்கும், இவங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்தை தான் இவன் இப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நான் அப்பவே கெஸ் பண்ணேன். அவ சொல்றதையும் நீ கேட்கல, அவளும் நீ சொல்றத கேட்கல, 2 பேரும் சரி சமமா நின்று சண்டை போட்டுக்கிட்டீங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டீங்க. இதுல பெத்தவங்க அவமானப்பட்டுட்டு போகணும் இல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சுரேஷ் இருந்துட்டு, பெத்தவங்க எங்க அவமானப்பட்டாங்க, அவங்க தான் நல்லா பேசிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. என்ன பெத்தவங்களா இருந்தா கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருந்தா கண்டிப்பா இப்படி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க பெத்தவங்களுக்கு பேசுறதுக்கு கூட தகுதி இருக்கா அப்படின்னு தங்கராஜ் கேட்கிறாரு. இல்ல, நான் தெரியாம தான் கேட்குறேன், நான் எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க,
பொதுவாகவே வாழ்க்கையில் பாதி நாட்களை நம்ம பெத்த பிள்ளைங்களுக்காக தான் செலவழிக்கிறோம். நீங்களும் ரேவதியும் அப்படிதான், அத்தையும் மாமாவும் அப்படிதான், எங்கள் அம்மாவும் அப்பாவும் கூட அப்படிதான். அவ்வளவு ஏன் எங்களுக்கு ராகவி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. எனக்கு நடக்கிற அசிங்கம் கொடுமைகள் இது எல்லாமே என்னோட பொண்ணுக்கும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி விஷயங்களை எப்போவுமே நான் அங்கீகரிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் ராகவியை கொடுமைப்படுத்தினாங்க, இல்லை உன்னை யார் கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கு மதி சொன்னால எனக்கு சுயமரியாதை இல்லை அப்படின்னு, அந்த மாதிரி என் பிள்ளையையும் சுயமரியாதை இல்லாமல் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். என்ன பேசுகிற மாதிரியெல்லாம் என் பிள்ளைய பேசும்போது நான் அமைதியாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்றாங்க. என்ன பண்ணுவ அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. அட நீங்கள் வேற மாப்பிள்ள, நாம ஏன் குழந்தைகிட்ட அப்படி பேச போகிறோம்? ஏன் மலர்கிட்டயே கூட நாங்கள் தேவையில்லாமல் பேசுறது இல்லையே, நல்லது கெட்டதை எடுத்து சொல்கிறோம். அது அவங்களுக்கு கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் அவங்க சுயமரியாதையை டச் பண்ணுற மாதிரியும் தோணுது அப்படின்னு ராகவன் பேசுகிறாரு. இல்லை மாமா, என்ன இருந்தாலும் சுரேஷ் மதியம் அடிச்சது தப்பு தான், அதுக்கு அவ திருப்பி அடிச்சது அதை விட தப்பு. 1க்கு 1 அப்படியே 2 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாப்பிள்ள, அவ பேசினது தப்பு, அவ ரொம்ப ரொம்ப ஓவரா பேசினானு. என்ன மாமா நீங்களா இப்படி பேசுறீங்க? எப்பவுமே நியாயம்னு சொல்வீங்க, ஆனா சுரேஷ் பேசினதுக்கு அப்புறம் தானே மதி பேசினா. நீங்க அமைதியா இருங்கன்னு தானே மதி சொல்லிட்டு இருந்தா. அவன் அடிச்சா, அந்த கோவத்துல திருப்பி அடிச்சுட்டா. யாரா இருந்தாலும் வலிச்சா திருப்பி அடிக்க தானே செய்வாங்க அப்படின்னு. நான் உன்னை கோவத்துல ஒரு அடி அடிச்சிடுறேன், நீ என்ன அடிச்சிருவியாமா அப்படின்னு ராகவன் கேட்கிறாரு. நீங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க, நான் உங்களை அடிக்க முடியாது. நீங்கள் என்னை கண்டிக்கலாம், அடிக்கலாம், திட்டலாம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் என் புருஷன் அடித்தா கண்டிப்பாக நானுமே திருப்பி அடிப்பேன் அப்படின்னு பாக்யராஜ் திரும்பி பார்க்குறாங்க. பயங்கர ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. மலரே திருப்பி அடிப்பேன்னு சொல்கிறா, அப்போ மதியம் அடிக்காமலா இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதிக்குமே தோணுது. அண்ணி சொல்கிற மாதிரி பிள்ளைங்களுக்காக தான் எல்லாருமே வாழ்கிறது. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் தான் பொறுத்துக்குவாங்க? அவங்க இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே, எப்படி இருக்க போகிறாளோ அப்படிங்கிற பயம்லாம் இருந்திருக்கும். என் புருஷன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் மட்டும்தான் அவர் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துட்டு இருந்திருப்பாரு. அவர் வீட்டுக்காகவும் அவருக்கு தேவையான ஒரு விஷயத்துக்காகவும் இல்லை வேலை போயிருங்கிற பயத்திலையும் பொண்ணை கொடுத்துட்டாருன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் அது இல்லை உண்மை. இன்னைக்கு தெரிஞ்சிருக்குங்க உங்களுக்கு அவங்க என்ன இன்டென்ஷனில் அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்கன்னு. தயவு செஞ்சு சக மனுஷங்களா நடத்துங்க அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. மாப்பிள்ளைக்கே நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டியா அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. நல்லா கேளுங்க மாமா, ஒரு விஷயம் பண்ணாலே, அதாவது உங்களை பற்றி ஒரு விஷயம் அவ சொன்னா அதை நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். ரேவதியே உங்களை எப்படி நினைக்கிறா மாமான்னு தான் சொல்லிட்டு போனேன். அப்படியே எங்கள் வீட்டில் போய் நான் எப்போவோ எங்கள் அம்மாவை பற்றி ஏதோ சொன்னனாமா, அதை அப்படியே போட்டு கொடுத்துட்டாமாம்மா, பழி வாங்கிட்டாமாம்மா என்ன அப்படின்றாங்க. அம்மா கோச்சிக்கிட்டாங்க, என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. இப்போ தான் சமாதானப்படுத்துறதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. இப்போ கூட என்கிட்ட ஒழுங்காக பேசவே இல்லை மாமா அம்மா அப்படின்னு கண் கலங்குறாரு. என்ன ரேவதி இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் பெற்றவங்க வந்து கண்டிக்கிறத தான் பார்க்கணுமே தவிர என்ன நடந்தாலும் என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு சும்மா அப்படியெல்லாம் நம்பிக்கையோட பேசக்கூடாது அப்படின்றாங்க. பெற்றவங்களே தன் பொண்ணை நம்பலனா வேற யாரும் நம்புவாங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ரேவதி அப்படின்னு லக்ஷ்மி பேச வராங்க. மா ஒரே நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நாளைக்கே என்ன என் புருஷன் அடிக்கிறாரு, அதுவும் நான் எந்த தப்பும் பண்ணாமல் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் அவரை திருப்பி அடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடணும்னு நினைப்பீங்களா, இல்லை அடி வாங்கிக்கிட்டு உடம்பு பூரா காயத்தோட அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு நினைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை அடித்தா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புவோம். கல்யாணமாக இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ திடீர்னு நம்ம மாப்பிள்ளை அடிக்கிறாரு அப்படின்னா அப்போ ரேவதி ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல விசாரிப்போம். அதுக்கப்புறம் தான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, என்ன சொல்கிறது, சமாதானப்படுத்துறதுலாம் யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நான் உங்களோட பாயிண்ட்டுக்கே வரேன். மதிக்கும் சுரேஷ்க்கும் கல்யாணமாகி முழுசாக 1 மாதம் ஆகலை. அவங்க 2 பேரும் இன்னும் புருஷ மொண்டாட்டியாக வாழ ஆரம்பிக்கலை. அவங்களுக்குள்ள இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே வரல. இன்னொன்று தெரியுமா, இப்போ வரைக்கும் மதியோட அப்பா அம்மா கிட்ட சுரேஷ் முகம் கொடுத்து கூட பேசுறதில்ல. அப்புறம் எப்படி மாப்பிள்ளை பண்ணால் சரியாக தான் இருக்கும்னு அவங்க நினைக்க முடியும், இல்லை இந்த வீட்டில் மதி சந்தோஷமாக தான் இருக்கான்னு அவங்களால நம்ப முடியும்? எல்லாத்துக்கும் மேலே எனக்கும் என் புருஷனுக்கும் எங்களோட 2 பிள்ளைங்க தான் பிடிப்பு. அவங்களுக்காக நாங்கள் வாழ்கிறோன்னு அது ஏதாவது பிரச்சனை, எங்களுக்குள்ள முரண்பாடு, இல்லை வாழ வேண்டான்னு முடிவு பண்ணால் கூட, ஏன் செத்துடணும்னு முடிவு பண்ணால் கூட நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம தானே இருக்கோம், நம்ம செத்துட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அந்த குழந்தைங்களுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கட்டாயம் கூட மதிக்கும் சுரேஷ்க்கும் இல்லை. அவங்க கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அப்படி இப்படி தான் இருப்பாங்க. பெரியவங்க அதில் தலையிடாமல் இருந்தாலே பிரச்சனை இல்லை. எது நடந்திருந்தாலும் நீங்கள் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுருக்க கூடாது, இங்கேயே பேசி சரி பண்ணியிருந்துருக்கணும். என்னதான் மதி தப்பே பண்ணியிருந்தாலும் சுரேஷ் அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறான், இல்லை அவளோட மனசை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா சுரேஷ் கை நீட்டிருக்க மாட்டான். அவ சுயமரியாதையோட வாழணும்னு நினைக்கிறவ அவகிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு இங்கிதம் கூட இல்லாமல் இவன் நடந்துக்கிட்டான். அதனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இவன் என்ன பாயிண்டா பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு
இருக்காரு ரேவதியை. இந்த பக்கம் நம்ம மலர் இருந்துட்டு அதே தான் நானும் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு ஒன்றுன்னா பெற்றவங்க ஓடி வந்து நிற்க தான் செய்வாங்க, கேட்க தான் செய்வாங்க. உங்கள் பிள்ளைய மதியம் அடிச்சிட்டா அப்படின்ன உடனே உங்களுக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சோ அதே கோபம் நம்ம பிள்ளைய சுரேஷ் அடிச்சிட்டாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு கோபம் வந்திருக்க தான் செய்யும். அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ பிரச்சனையே சுரேஷ் கிட்ட தான். சுரேஷ்க்கு என்ன பிரச்சனை, இத்தனை நாள் இல்லாமல் எதுக்கு மதி கூட சண்டை போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன். நானும் அவளும் பேருக்கு தான் புருஷன் மண்டாட்டியாக இருக்கோம். இன்னும் எங்களோட இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை. ஜஸ்ட் அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினேன். அவகிட்ட நெருக்கமாக போகும்போது என்கிட்ட சண்டை போட்டா, பிடிச்சி தள்ளி விட்டா. அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் வந்து அப்போதான் சண்டையை ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் வந்து நின்றுடுச்சு அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம்ல அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் கேட்குறாரு. அதுவும் சரிதான், நானும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் மாமா தான் அன்னைக்குமே மாமா சொல்லி தான் நான் மதிக்கிட்ட நெருக்கமாக போனேன். இன்றைக்குமே அப்படி தான், அவள் என்னை ரொம்ப கேவலமாக நினச்சிருப்பா இல்லை அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் தங்கராஜை திரும்பி பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு, நீங்கள் தான் இந்த ஐடியா கொடுத்ததா அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு கோவமாக கேட்குறாரு. ஏன் நான் கொடுத்த ஐடியாவுக்கு என்ன குறை, என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. உண்மையிலே நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு மாப்பிள்ள அப்படின்றாங்க. ஓ, நான் செய்கிறதையே தப்புன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், செஞ்சது தப்புன்னா தப்புன்னு தானே சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள இன்னும் புரிதலே இல்லை, ஒருத்தர் புரிஞ்சுக்கல அப்படின்னும் போது எப்படி அவங்க இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தயாராகுவாங்க? சுரேஷை கூட எப்படி காட்டு மிராடித்தனமாக நடந்துக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு என்னால் கெஸ் பண்ண முடியுது. இவன் எல்லாம் ஒரு பொண்ணை வச்சு எப்படி வாழ போகிறானோ தெரியல அப்படின்னு பாக்கியராஜுக்கு பயங்கரமாக கோவம் வந்து திட்டிட்டு தங்கராஜா ஒரு மாதிரி கோவமாக முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு சுரேஷ்க்கு, ஆமாம் மாமா, நீங்கள் சொல்லலைனா கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேன். அவள் இஷ்டத்துக்கு அவள் எப்படியோ இருந்துட்டு போகிறா. எங்களுக்குள்ள நிஜமாவே எந்த புரிதலும் இல்லைன்னும் போது நானாக தான் என்னை அசிங்கப்படுத்திட்டேன். உங்களால் தான் இது நடந்தது. என்ன இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் உங்கள் பேச்சை கேட்டிருக்கக்கூடாது. இதுன்னு இல்லை, நிறைய விஷயங்களை நான் உங்கள் பேச்சை கேட்கறதுனால தான் பிரச்சனையே வருது. இனிமே மதிக்கும் எனக்கும் இடையில நீங்கள் வராதிங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. டேய் என்னடா பேசுகிற அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. அவன் சொல்கிறது சரிதானே, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில யாருமே குறுக்க போகக்கூடாது, அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன எல்லாரும் என் பக்கம் திரும்புறீங்க அப்படின்னு, மாப்பிள்ள நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ரேவதி ஏதோ உங்ககிட்ட நம்பிக்கையா எங்களை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருக்கா. என்னதான் இருந்தாலும் பெத்தவங்களை பத்தி நம்ம கிட்ட இப்படி சொல்றா அப்படின்னு யோசிச்சு அந்த விஷயத்த நீங்க எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க கூடாது. அன்னைக்கே எனக்கு உங்க மேல வருத்தம், ஆனா நீங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்குவீங்க பேசணும்னா அப்படின்னு தான் அமைதியாக இருந்துட்டேன். அது மட்டுமா இதோ சுரேஷ்க்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? என்ன இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்காது. அதனால் நீங்கள் சொன்னது தப்பு தான் மாப்பிள்ள. இனிமே இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சுரேஷ்க்கு சொல்லி கொடுக்காதீங்க. அப்புறம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், சுரேஷ் வந்து அடிக்கடி சரக்கு அடிக்கிறானாமே, அது காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறது கூட அரசியல் பொறுத்தெல்லாம் எனக்கு காதுக்கு வந்துச்சு. இனிமேல் அதெல்லாம் வேண்டாம். இதுக்கு முன்னே எப்படியோ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு குடிக்கிறவன் பிடிக்காது இல்லை அந்த மாதிரி ஏதாவது கூட எண்ணங்கள் மனசுக்குள்ள இருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், அவங்க தான் வாழ்ந்தாகணும். அந்த பொண்ணு வேண்டான்னு விலகி போறவளா இருந்தா பரவாயில்ல, முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்டேயே சொல்லிட்டு இங்கே இருக்கிறா அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது தான். ஒன்று அப்படி ஒன்று இப்படி தான் இருக்கும். குடும்பம்னா 5 விரலும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் இனிமே சுரேஷ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா நீங்களா இப்படி பேசுறீங்க, அப்போ நான் உங்கள் குடும்பத்துக்கு கெட்டது சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஐயோ மாப்பிள்ள நீங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்க நல்லதுன்னு செஞ்ச ஒரு விஷயம் தப்பா போயிடுச்சுன்னு சொல்றேன். அதனால கொஞ்ச நாள் தள்ளிடுங்க. மதி விஷயத்துலயும் சுரேஷ் விஷயத்துலயும் நீங்க தலையிடாம இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் ரேவதிக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தாராளமா எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க கூப்பிட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ரேவதி இந்த மாதிரிலாம் பேசுறா அப்படின்னா அவளுக்குள்ளவும் ஏதோ இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ஒரு பெத்தவங்களா எங்க கடமையை நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவன் வந்து தங்கராஜை அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க. இப்போ தங்கராஜுக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா மலர் பாக்கியராஜ் முன்னாடி இந்த மாதிரி அவமானத்தை நம்ம சந்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. நான் எந்த பிரச்சனைனாலும் ஓடி வந்து இங்கே நிற்கிறேன் இல்லை, அதுக்காக தான் இந்த பேச்செல்லாம் நான் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்றாரு. எங்க அமைதியா இருங்க அப்படின்றாங்க ரேவதி. நீ பேசாத ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. ஏமாமா வார்த்தைக்கு வார்த்தை நீங்க தான் மாப்பிள்ளை இந்த வீட்டோட மூத்த பிள்ளைன்னு சொல்வீங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களை கேட்காம நான் பண்ண மாட்டேன், நீங்க சொல்லி நாங்க செய்யறதுல அவ்வளோ சந்தோஷம்னு சொல்லுவீங்க. இப்போ நான் வேண்டாதவன் ஆயிட்டேன்ல, சுரேஷ்க்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து அவனை இந்த வேலைக்கு தயார் பண்ணதே நான் தான். இன்றைக்கி அவன் ஒரு பொசிஷனில் இருக்கான், எல்லாரும் மதிக்கிற இடத்துல இருக்கான்னா அதுக்கும் காரணம் நான் தான். ஆனால் என்னையே சுரேஷ் கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்லிட்டீங்கல்ல, இவன் எவ்வளோ ஒரு முரடன்னு தெரியுமா மாமா உங்களுக்கு அப்படின்னு. மாமா அப்படின்றாரு சுரேஷ். ஆமாம் சுரேஷ், உனக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. நான் சொல்லி தான் உன்னை பக்குவப்படுத்திருக்கேன். அது இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியல பாரு. ஒருவேளை நான் உன் கூட இல்லாமல் இருந்திருந்தா நீ இப்படி இருந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு உன் கல்யாணம் நின்று போச்சே உன்னோட முட்டாள்தனத்தினால தானே. தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை உன்னோட வாழ்க்கையில் நுழைச்சிக்கிட்டதுனால தானே உனக்கு வேலையே
போயிருந்திருக்கும். அந்த பொண்ணுகிட்ட நீ கேஸ் எடுத்திருந்த அப்படின்னாலே பிரச்சனையே இருந்திருக்காது. நீ அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கல அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு போய் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி தேவையில்லாத பிரச்சனை அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் சொன்னதும் இல்லாமல் மதிக்கிட்ட நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் நிறைய விஷயங்களை சொன்னேன். செய்யணுமா வேண்டாமா, அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை இது எல்லாத்தையும் நீ யோசிச்சிருந்துருக்கணும்ல. பாரு, நான் ஏதோ குற்றம் பண்ண மாதிரி எல்லாரும் என்ன திட்டுறாங்க, நான் என்ன அவளை கட்டாயப்படுத்தி கூட அவ கூட நீ வாழடா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாரு. என்ன மாமா இப்படி பேசுறீங்க, நீங்க தானே சொன்னீங்க என்ன இருந்தாலும் கல்யாணமாகி இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க உங்க வாழ்க்கையை தொடங்காம இருக்கிறது கூட மதிக்கு கோவமா இருக்கும், நீ தாண்டா அது எல்லாத்தையும் சரி பண்ணணும், ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு. பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இவ்வளோ சண்டை வந்திருக்காதேடா அப்படின்றாங்க. நீங்க மாத்தி பேசாதீங்க மாமா அப்படின்றாரு சுரேஷ். 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துடுது. அப்போ சுரேஷ் கேட்குறாரு, ஏமாம்மா மதியோட கேஸை நான் எடுத்து நடத்தலை அப்படிங்கிறதுனால தான் அவள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு வரைக்கும் போனா அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை, அவள் ஏன் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தா, அவ்வளோ ஏன் உங்களோட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, உங்களோட பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனை அப்படின்னா கூட அதுக்கு நான் தானே கூட வந்து நின்று இருக்கேன். கட்ட பஞ்சாயத்தில் சம்திங் ஏதாவதுனா கூட நான் உங்கள் கூட நிற்கிறதுனால தான் அவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னு தானே நீங்கள் சொல்வீங்க. அதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு போகிறதா கூட சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ என்ன மாமா அப்படியே மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பழக்கமே அதுதான் சுரேஷ், நான் அதுக்கு தான் சொல்றேன், நிறைய முறை சொல்லியிருக்கேன், எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கோ. அவரோட பாயிண்ட்ல இருந்து அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நீ செஞ்சு நீ கெட்டவன் ஆகாதடான்னு நீ என்னைக்காவது கேட்டிருப்பியா அப்படின்னு நம்ம ரேவதி சொல்றாங்க. இது வேறையா அப்படின்னு தங்கராஜ் ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுறாரு. எல்லாரும் இப்படி எதிர்த்து நமக்கு எதிராக பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம மலருக்கு வேற குஷியா இருக்கு, பரவாயில்லையே தங்கராஜ் பண்றது எல்லாம் கேள்வி கேட்கறாங்களேன்னு. மாமா நான் குடிக்கவே மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆம்பளைனா கெத்தா இருக்கணும், குடிக்கணும்னு சிகரெட் பிடிக்க வச்சது நீங்க தான், சரக்கு அடிக்க வச்சது நீங்க தான். இப்போ என்னடானா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நீங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லி தானே மாமா அது எல்லாத்தையும் பண்ண. அவ்வளோ ஏன் இந்த கல்யாணம், எனக்கு கல்யாணமே நின்று போயிருந்தா கூட இவ்வளோ அசிங்கமா இருந்திருக்காது. அந்த பொண்ணை என் தலையில கட்டி வச்சு இப்போ வரைக்கும் நான் அசிங்கப்பட்டுட்டு நிற்கிறேன். வெளியில யாருக்கிட்டையாவது சொல்லிக்க முடியுமா என் பொண்டாட்டி என்னை அடிச்சிட்டான்னு? எவ்வளோ அசிங்கம் ஒரு போலீஸ்காரனா எனக்கு அப்படின்றாங்க. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க மாமா, இனிமே எனக்கும் மதிக்கும் இடையில நீங்கள்ல யாருமே வராதிங்க. அவகிட்ட நான் எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். அவ கூட தான் என் வாழ்க்கை அப்படின்னதுக்கு அப்புறம், அதாவது ஏதோ புலிவாலை பிடிச்ச கதையா இருக்கு, அவளை விட்டு விலகவும் முடியல ஒரேடியா, அதே மாதிரி அவ கூட சேர்ந்தும் வாழ முடியல, எல்லாம் என் தலை எழுத்து, உங்க பேச்சை கேட்டதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் 4 3 எவ்வளோன்னு தெரியாது இருந்த நீ உனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி ஒரு ஆளாக்கி இங்கே நிறுத்திருக்கேன். நான் மட்டும் இல்லைனா இந்த குடும்பம் என்ன இருக்கும், உன் வாழ்க்கை என்ன இருக்கும், உன்னோட வேலை என்ன இருக்கும்னு யோசிச்சு பார்த்தியாடா? இப்போ கூட உனக்கு வேலை திரும்ப கிடைக்க யார் காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. யார் காரணம்? மதிதான் காரணம், அவ தானே வந்து பேசினா அப்படின்னு. அவளை பேச வச்சதே நான் தானடா அப்படின்றாங்க. நீங்கள் மிரட்டினீங்க அதனால அவங்க வந்து பேசிட்டாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க அப்பா அம்மா கிட்ட நானே அந்த அளவுக்கு பொலைட்டாக பேசியிருந்தேன்னா அவங்க வந்து மதிக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க, எனக்கு வேலையும் திரும்ப கிடைச்சிருந்துருக்கும். எப்படி பார்த்தாலும் மதி அவ்வளோ மோசமானவ கிடையாது, அவள் என்னோட வேலைக்காக கண்டிப்பாக முன் வந்திருப்பா, பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷ் நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற திமிரில் நீ என்னையே எதிர்த்து பேசிட்டல்ல அப்படின்றாங்க. விடுங்க மாமா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்கலாம், நம்ம பேசிக்க வேண்டாம் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அப்போவே ரேவதி அக்கா சொல்லும்போது நான் கேட்டிருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது, அவர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்காதடா அப்படின்னு சொல்லும்போது கூட நான் மாமா சொன்னால் நான் கேட்பேன், எனக்கு மாமான்னா அவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டதுனால தான் இப்போ நான் எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்பட்டு நிற்கிறேன், கட்டின பொண்டாட்டி கையெல்லாம் அடி வாங்கிட்டு நிற்கிறேன் இத்தனை பேர் முன்னாடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. டேய் என்னடா பேசுகிற, கொஞ்சம் பார்த்து பேசுடா அப்படின்னு நம்ம லக்ஷ்மியும் ராகவனும் சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுதாமா பேசுகிறேன், இப்போ கூட நான் ஏதோ குடிகாரன், ஒரு திமிரு பிடிச்சவன், ஒரு அரக்கனை பார்க்குற மாதிரி நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்குறீங்கல்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் மாமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ரேவதி ஒரு வார்த்தை கூட புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க தம்பிக்கிட்ட பேசாமல் போயிட்டாலே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் எல்லார் முன்னாடியும் ரேவதியை ஒரு மாதிரி அதிகாரமாக பேசுகிறாரு. நீ சரியாக இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, ஆனால் உன அம்மா வீட்டு பிரச்சனைனா என்னை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிறுத்திடுற, இப்போ எனக்கு கிடைச்ச மரியாதையை பார்த்தியா, உன் தம்பி அவ்வளோ பேசுகிறான், நீ ஒரு வார்த்தை கூட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறல, இதுதான் நீ புருஷனுக்கு கொடுக்குற மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட கத்துறாங்க. அக்கா கிட்ட எது கத்துறீங்க அப்படின்னு,
உன் பொண்டாட்டியை நீ அடிக்கிறல்ல, அந்த மாதிரி என் பொண்டாட்டியை நான் அடிப்பேன், திட்டுவேன், என்னனாலும் பண்ணுவேன். அதை கேட்க உங்கள் யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி மாமா உரிமை இல்லைன்னு அப்படின்னு கேட்குறாங்க. டேய், இப்போ நீ கம்பீரமாக ஒரு ஆம்பளையா ஒரு வேலையில் இருக்கிற அப்படின்னா அதுக்கு காரணமே மாமன் தான். இதை யோசிக்காம நீங்கள் எல்லாரும் பேசிட்டீங்கல்ல, உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். மதியோட வேலை போனதுக்கு எப்படி நான் காரணமோ அதே போல் உன் வேலையை போக வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது அப்படின்றாங்க. என்னது, மதியோட வேலை போகிறதுக்கு நீங்கள் காரணமா அப்படின்னு. ஆமாம், அவள் வேலையில் இருந்தால் உன்னை மதிக்க மாட்டான்னு சொல்லி காலேஜில் போய் நான் தாண்டா பேசி அவளோட வேலையிலேருந்து அவளை தூக்க சொன்னேன். இதெல்லாம் கூட நல்ல நன்றி கடன்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சுரேஷ்க்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க மாமா நீங்கள்? வேலையை இழந்து அதனால் வர டிப்ரெஷன் என்ன எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். மதிக்கு ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? என்கிட்ட இந்த வார்த்தையை இந்த விஷயத்த சொன்னீங்களா? இத்தனை நாளாக ஏன் சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்குறாரு. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, தங்கராஜ் இந்த விஷயத்த அப்படியே ஓப்பனாக கெத்தாக சொல்லணும்னு நினச்சாரு. அது ராங்காக போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.